ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 அதர் ஐடல் பிஎல் ட்ராமா. ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். இந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ட்ராமா நேம் 12 Kings சீசன் 2 பார்ட் 8. இந்த பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ 12 Kings வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் எல்லாமே ட்ராகனில் பறந்துட்டு இருப்பாங்கல்ல. இந்த டைம் எல்லாருமே அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம சுகா சொல்கிறாரு, நம்ம இங்கேவே டென்ட் போட்டுப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் போகக்கூடாது, இதுக்கப்புறம் எல்லை இருக்குது அப்படின்றாங்களா. என்னது எல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் நாங்கள் யாருமே போனது கிடையாது, நீங்களும் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விட 12 கிங்ஸ் வேர்ல்டு முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்குது. எங்களை கேட்காம யாருமே அந்த சைடு போகக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் என்ன கேட்காம யாரும் அந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாங்க. அப்போ மற்ற மெம்பர்ஸ் எல்லாம், ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் இப்போ வந்து புது மெம்பர்ஸ்லாம். அதுக்கு நம்ம லீ சொல்கிறாரு, நீங்கள் இப்படியே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் உங்கள் வேர்ல்டுக்கும் போக முடியாது, இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்க முடியாது. கடைசியில் அந்த கெட்டவனுங்க கையில் போய் மாட்டிப்பீங்க. அதை தான் சுகா ஷார்ட்டாக அப்படி சொல்கிறாரு அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, ஆனால் நாங்கள் அப்படி அந்த கெட்டவனுங்க என்ன தான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரூட்டை கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஐயன்ஜின் சொல்கிறாரு, நீ இப்படியே பேசிட்டு அங்கே போனேன்னு வச்சுக்கவன் எங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, அவனுங்க உன்னை பிச்சு பிச்சு சாப்பிட்ருவானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஓ உனக்கு தெரியுமா, நீ வந்திருக்கியா இல்லை அவனுங்களை பார்த்துருக்கியா, அவனுங்க கிட்ட சண்டை போட்டனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயன்ஜின் சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ உண்மையாலுமே இதை தாண்டி போகக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி ஹருட்டை கேட்குறாரு. இப்போ நாங்கள் உனக்கு புரிகிற லாங்குவேஜில் தானே சொன்னோம், இல்லை ஜாப்பனீஸில் சொன்னோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த இடத்த தாண்டி போகக்கூடாது அவ்வளோதானே. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ஹருட்டோ, நீ போனேன்னு வச்சுக்காவன் ஹயுன்ஜின் சொன்ன மாதிரி உன்னை அவனுங்கெல்லாம் பிச்சு சாப்பிட்ருவானுங்க. உனக்கு என்ன தான் பவர் இருந்தாலும் உன்னோட அந்த ஒத்த ஆளாக அவனுங்க எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா போன டைம் நானே பார்த்துருக்கேன், அவனுங்கெல்லாம் பெருசு பெருசாக இருப்பானுங்க. ஏதோ என்கிட்ட ஒருத்தர் அடித்து போடுற அளவுக்கு பவர் இருந்தனால அவனுங்களை நான் ஈஸியாக அடித்து போட்டேன். ஆனால் உன்கிட்ட அந்த மாதிரி பவர் கிடையாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம ஹருட்டோ சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. நீ பார்த்துப்ப, நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹயுன்ஜின் வம்பளுத்துட்ருக்காரு. அப்போ ஜுன்கியோ ஒரு மாதிரி சேட் ஆகுறாங்க. என்னாச்சு ஜுன்கியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. அது மாஸ்டர், எல்லாத்துக்குமே பவர் இருக்கு, பட் எனக்கு மட்டும் எந்த பவருமே இல்லையே, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லை நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக உனக்குமே ஒரு பவர் இருக்கும், இல்லைனா காரணம் இல்லாமல் இந்த 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே இருக்க முடியாதுல்ல அப்படின்றாங்க. அதுவும் உண்மைதான். சரி, இப்போது இந்த இடத்துலையா நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னியை கேட்குறாரு. ஆமாம், நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், அதுக்கான தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளா ஏன் இந்த மரத்துலேயே வீடு கட்டி ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பார்த்தியா, நீ குரங்கு குட்டிங்கிறதா அடிக்கடி நிரூபிக்கிற அப்படின்னு சொல்லி பிரைட் சொல்கிறாரு. என்ன, நான் குரங்கு குட்டியா? ஆமாம், குரங்கு குட்டி தானே மரத்தில் வாழும். குரங்கு மட்டும் ஒன்று மரத்தில் வாழாதே, நிறைய அனிமல்ஸ் மரத்தில் வாழும். ஏன் பறவைங்க கூட மரத்தில் தானே வாழும். நீ என்ன பறவைன்னு சொல்லலை, எதுக்கு குரங்கு குட்டின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தானே இருக்குது அப்படின்றாரு. அண்ட் தென் எல்லாத்துக்குமே இப்போ நைட் ஆகிடுதா, குளிர் ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேகே அவரோட ஃபயர் இருக்குல்ல, அந்த ட்ராகனை வர வைக்கிறாரு. வர வச்ச அந்த இடத்துல கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணுறாரா. நம்ம வேவுஷானுக்கு ரொம்ப குளிர் ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. லான்சான் பக்கத்தில் போயிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. எனக்கு இப்போ தான் வாமாக இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், அப்புறம் இங்கே இதுக்கு எதனால் நாங்கள் ஃபயரை போட்டு வச்சுருக்கோம், உன்னை யார் அங்கே போய் உட்கார சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அதுக்கு நம்ம வேவுஷான் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, எனக்கு அந்த இடத்து மேலே ஏதோ ஒரு க்யூரியாசிட்டி மாதிரி இருக்குது, அங்கே போகணும் போல் தோணிக்கிட்டே இருக்குது, அதான் என்னால் அந்த இடத்த விட்டு கான்சன்ட்ரேஷன் மாற மாட்டேங்குது அப்படின்றாங்க. அப்போது நம்ம முறைச்சி பார்த்துட்டு, இங்கே பாரு, நீ மட்டும் அங்கே போகணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கவன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறாரு.
நான் என்ன பண்ண முடியும்? என்னோட அந்த இது தடுக்குதே, போணும்னு சொல்லுதே அப்டின்றாங்க. சொல்லும். நல்லா சொல்லும். வாயிலே ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கோ அப்டின்னு சொல்லிட்டு அடிக்க போறாரா? அதுக்கு நம்ம லாஞ்சான்னு பார்த்துட்டு, இல்ல நான் அவன அங்க விட மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன் அப்டின்றாங்க. ஏதோ ஒண்ணு கேர்ஃபுல்லா இருங்க. இங்க பாரு விபூஷான், அது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. நீ பாட்டுக்கு அங்க போறதுக்கு. போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்றாரு. ஆ நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விபூஷானும் சொல்றாங்க. தென் எல்லாருமே உட்காந்துருக்காங்களா? அப்போ எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு மாரி சவுண்டு கேட்குது. பட் இருந்தாலும் மறுபடியும் படுத்து தூங்கிர்றீங்க. தென் இந்த டைம் நம்ம ஜுன்கியூ இருக்காருல்ல, அவரு எழுந்து போறாரு. அவருக்கு தூக்கம் வராதனால. அந்த இடம் சொன்னாங்கல்ல, அந்த இடத்தவே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஏன் அங்க போக்கூடாது? எனக்கு என்னமோ அங்க போனா ஒண்ணும் இல்லன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு கால வைக்கலான்னு போம்போது, டக்குன்னு வேவுஷான் எழுந்து வந்து, "நில்லு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியூ அப்படியே திரும்புறாரா, "நீ எதுக்கு அங்க நினைக்கிற? அங்க தான் போக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆனா என்னால பண்ணாம இருக்க முடியல. என்ன ஏதோ ஒண்ணு கூப்பிடுது" அப்படின்றாங்க. "என்ன? உன்ன கூப்பிடுதா?" "ஆமா. எனக்கு என்னான்னு தெர்ல. ஏதோ ஒண்ணு கஷ்டத்துல இருக்கு. என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிடுது" அப்படின்றாங்க. "என்ன கஷ்டத்துல இருக்கு? நீ என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான் சொல்றாரு. "அது என்னன்னு எனக்கே தெரியல. அங்க வர சொல்லுது" அப்படின்றாங்க. "டேய் அங்கலாம் போக்கூடாது. ஒழுங்கா வாடா" அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான் கைய பிடிச்சு இழுக்குறாரு. இந்த டைம் நம்ம ஜுன்கியூ என்ன பண்றாரு, வேவுஷான புடிச்சு தள்ளி விடுறாங்களா, வேவுஷான் பறந்து போய் அந்த சைடு விழுறாரு. அதுவும் பயங்கரமா கத்திக்கிட்டே போய் விழுவாரா, இந்த சவுண்டு கேட்டு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. பட் ஒரு சிலர் படுத்து தூங்குறாங்க. இந்த இடத்துல எழுந்திருக்கிறது யாருன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு லைட்டா தூக்கம் வராம இருந்திருக்கும்ல. ஸோ நீங்க எழுந்திருக்கிறீங்க. அப்புறம் யோன்ஜோன், சூபின், ஹருட்டோ அந்த மாதிரி இப்ப வந்தாங்கல்ல, அந்த மெம்பர்ஸ் மட்டும் எந்திரிக்கிறாங்க. நம்ம லான்ஸானும் சேர்ந்து. எல்லாருமே வெளிய வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா தூங்குறாங்க. நம்ம பழைய மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம். ஸோ இப்போ வந்து கேட்குறாங்க, அந்த இடத்துல விவுஷன் விழுந்திருக்கிறத பார்த்துட்டு வேகமா போயிட்டு நம்ம லான்ஸான் தூக்குறாரு. "என்னாச்சு விவுஷான்? இங்க என்ன பண்ற? மரத்துலேருந்து கீழ விழுந்துட்டியா என்ன? ஆனா இந்த இடத்துல உனக்கு 10 போட்டு குடுக்கலையே" அப்படின்ற மாரி சொல்றாங்களா? "என்ன பார்த்தா மரத்துலேருந்து விழுந்த மாரி இருக்காடா?" அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான் கேட்குறாரு. "அப்ப எங்க இருந்துடா விழுந்த?" "தோ அவன் தான் என்ன பிடிச்சு தள்ளி விட்டான்" அப்படின்றாங்க. "எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தடவுறாரு. காணோம். "அங்க பாருடா" அப்படின்றாங்க. பார்த்தா அங்க நிக்கிறாரு. "டேய் அது எப்படிடா அவன் அங்கேருந்து தள்ளும்போது நீ இங்க வந்து விழுவ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது எனக்கே தெரில. நான் எப்படி எனக்கு என்ன தெரியும்? அவன் தள்ளிவிட்டான். நான் இங்க வந்து விழுந்தேன். வேணும்னா அவன்கிட்டயே கேளு" அப்படின்றாங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜுன்கியூ சொல்றாரு வேகமா ஓடி வந்து, "என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை தள்ளி விடணும்னு பண்ணல. எனக்கு என்னன்னு தெரில. நான் உன்னை தள்ளி விடவுமே இல்ல. நான் மேலே லைட்டாக தான் இப்படி சும்மா தட்டினேன். ஆனால் நீ இப்படி போய் விழுவேன்னு எனக்கு தெரில" அப்படின்றாங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. "என்ன லைட்டாக தட்டினியா?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஆமாம் நான் லைட்டாக தான் தட்டினேன். அவன் அங்கே போய் விழுந்துட்டான்." உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. இரு நீ உன் மனசார அவன் உன்னை ஏதாவது பண்ண வந்து நீ அவனை தள்ளணும்னு நினச்சியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம் அவன் என்னை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கோவத்தில் அப்படி பண்ணேன்" அப்படின்றாங்க. அப்போ கண்டிப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு. உன்னோட பவர நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. என்னது? எனக்கு பவர் இருக்கா? என்ன பவர்? சொல்லி ஜுன்கியூ கேட்குறாரு. உன் பவர் வேற எதுவும் இல்ல. ஸ்ட்ரென்த்து தான் அப்படின்னு சொல்றீங்க. என்ன ஸ்ட்ரென்த்தா? அது நார்மலாவே எனக்கு இருக்குமே அப்படின்ற மாரி ஜுன்கியூ சொல்றாரு. நார்மலா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்க கைய வச்சு ஒரு தள்ளு தள்ளுறீங்க. அவரு அப்படி போய் அங்கிட்டு விழுறாரு. ஏன்னா உங்களுக்குமே அந்த பவர் தானே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜுன்கி எழுந்து வந்து, "எதுக்கு பிடிச்சி என்னை தள்ளி விட்ட? உனக்கு தான் பவர் இருக்குல்ல. உன் பவரை என்கிட்ட வந்து காமிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. "நான் எனக்கு ஸ்ட்ரென்த்து எனக்கு இருக்குன்னு தானே சொன்னேன். நார்மலா இருக்குன்னு தானே சொன்னேன். உங்க அளவுக்கு இருக்குன்னு சொல்லல. எதுக்கு என்ன பிடிச்சி தள்ளி விட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கி கேட்குறாரு. "நான் உனக்கு பவர் இருக்கு தானே. அதனால தானே உனக்கு எதுவுமே ஆகல. உனக்கு வலிக்குதா என்ன?" அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. "என்னது வலிக்குதாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முழிக்கிறாரு. "இல்லையே எனக்கு வலி தெரில" அப்படின்றாங்க. "ஆ பாத்தியா? இதுதான் உன்னோட பவரே. நீ மத்தவங்கள அடிச்சா அவங்களுக்கு தான் காயம் வரும். நம்மளோட பவரே அதான்" அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. எனக்கு இன்னுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கு கேட்குறாரு. "அதுவா? நம்மளோட பவர் ஸ்ட்ரென்த்து. ஸோ அவங்க நம்மள அடிச்சாங்கன்னா, நம்ம பவர் யூஸ் பண்றப்போ அவங்களுக்கு தான் வலிக்கும். நம்ம திருப்பி அடிக்கும்போது அவங்களுக்கும் தான் வலிக்கும். ஆனா அவங்க நம்மள அடிக்கும்போது நமக்கு வலிக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அப்படியே நமக்கு அடிபட்டாலும் நம்ம பிரைட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்க" அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க.
ஓ! அப்ப என்னால எவ்ளோ பெரிய இதா இருந்தாலும் தூக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆ உன்னால எதை வேணாலும் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கானவங்கன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜுங்கி உங்கள தூக்குறாரா, இத மத்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துடுறாங்க. அதான் ஆல்ரெடி தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்துடுறாங்களா, இந்த இடத்துல நின்னு பார்க்குறாரு. என்ன நடக்குதுங்க இந்த நைட் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கோவமா பார்த்துட்டுருக்காரு உங்கள. உங்களுக்கா ஒண்ணுமே புரியல. எதுக்குடா என்ன தூக்குன? இறக்கி விடு, இறக்கி விடுன்றீங்க. இல்ல, இந்த இடத்துலயே நீங்க தானே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அப்போ நான் உங்கள தானே டெஸ்ட் பண்ண முடியும் என்னோட பவர. அதனால தான் அப்படின்றாங்களா, அங்க இருக்கவங்கலாம். "டேய் அவள விடுடா, என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்களா? அதுக்கு ஜுன்கி சொல்றாரு, "என்ன பண்றீங்க? நான் என்ன உங்கள ஏதாவது பண்ணேனா? இல்ல, இல்ல. நான் என்னோட பவர தானே டெஸ்ட் பண்றேன். அதுக்கு ஏன்டா என் மேல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா இங்க இருக்கவங்கலாம் வீக்கு. நீங்க மட்டும் தானே ஸ்ட்ரென்த்து. அதனால தான் நான் உங்கள தூக்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியும் சொல்லிட்டு இருக்காரா, அங்க இருக்கவங்கலாம், "டேய் விடுடா அவள" அப்படின்றாங்க. தென் இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க கைய வச்சு இப்படி அடிக்கிறீங்களா? டக்குனு ஜுன்கியோ கீழ விழுந்துடுறாரு. "எதுக்கு என்ன அடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. "நீ என்ன தூக்குன, நான் உன்ன அடிச்சேன். என்னோட பர்மிஷன் இல்லாம எப்படி நீ என்ன தூக்கலாம்?" அப்படின்னு சொல்லி நீங்க திட்டுறீங்க. ஸோ அப்பதான் லின்னிக்குமே புரியுது. இவன் சரி இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பதான் நம்ம வேவுஷான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "நான் சொன்னேன்ல நேத்து நைட்டு எனக்கு அங்க போணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அதே மாதிரியே தூங்கிட்டு இருக்கப்போ தோணுச்சு. நானும் என்னடான்னு வந்து எட்டி பார்க்குறேன். இவன் என்னன்னா அந்த இடத்துக்கு போக நினைக்கிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் இல்லன்னா கால வச்சிருப்பான் அங்க. நான் ஒரு வழியா கூப்பிட்டுட்டேன். அதனால தான் திரும்பிட்டான். எதுக்குடா அங்க போறேன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன புடிச்சு தள்ளி விட்டான். நான் அப்ப அங்க விழுந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷன் ஒரு மாரி சேடா சொல்றாரா. இத பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. "டேய் அவன் தள்ளிவிட்டு நீ விழுற அளவுக்கு வீக்காவாடா இருப்ப?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "எனக்கு என்ன தெரியும் அவன் தள்ளிடுவான்னு? அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னுல நான் நெனச்சேன்." ஜுன்கி பாவமா பார்க்குறாரு. "நான் இப்பவுமே உன் ஃப்ரெண்டு தான். நான் உன்ன வேணும்னே தள்ளல." அப்படின்றாங்க. "அப்புறம் எதுக்குடா அங்க போக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன தள்ளி விட்ட? நீ ஒண்ணும் என் ஃப்ரெண்டு கிடையாது போடா" அப்படின்னு சொல்லிட்டு விபூஷன் சொல்றாரு. "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. நீ என் ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராரா. "நீ அங்கேயே நில்லு என் பக்கத்துல மட்டும் வராத" அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. "டேய் அவன பயமுறுத்துனது போதும் விடுடா" அப்படின்றாங்க. "நான் ஒண்ணும் பயமுறுத்தல. அவன் என் ஃப்ரெண்டு தானே. ஏன் என்ன விட்டு போக நினைக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியூ கேட்குறாரு. "அவன் ஒண்ணும் உன்ன விட்டு போக நினைக்கல. நீ அவன தள்ளி விட்டல்ல, அந்த பயத்துல இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்சான் சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி என்ன மன்னிச்சிடு" அப்படின்றாங்க. "எனக்கு ஒண்ணும் மன்னிப்புலாம் தேவை கிடையாது போடா" அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷன் பாவமா நின்னுட்டுருக்காரு. இத எடுத்து சொல்றாரு. "ஒரு வழியா உன் பவர கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு. "ஆ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாருமே இந்த வேவுஷானால தான். ரொம்ப தேங்க்ஸ் வேவுஷான்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ண வராரா. வேவுஷான் ஓடி வந்து உங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு அப்புறம் நீங்க தானே ஸ்ட்ராங்கு. நீங்க தான் அடிச்சனால தானே அவரு போய் விழுந்தாரு. அதனால உங்க பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாரா. "என்னடா பண்றீங்க? நைட் டைம்ல தூங்க விடாம" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கத்துறாரு. அது வந்து, "மாஸ்டர் நான் என்னோட பவர கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியூ சொல்லிட்டாரா. "சரிடா கங்ராச்சுலேஷன்ஸ். நம்ம காலைல அத பத்தி பேசிக்கலாமே. எனக்கு தூக்கம் வருதுடா" அப்படின்றாங்க. "சரி மாஸ்டர். உங்கள நான் பாதுகாக்கிறேன். உங்கள தூங்க விடுவேன்" அப்படின்றாங்களா. "நீ போய் தூங்கு. அப்பதான் எனக்கு பாதுகாப்பு" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சுகா வார்ன் பண்றாங்க. "ஜுன்க்யோ இதுக்கப்புறம் எந்த சவுண்டு கேட்டாலும், என்ன அட்ராக்ட் பண்ணாலும் அந்த சைடு மட்டும் போக நினைக்காத. அப்படி நெனச்ச உன்ன அவ்வளதான்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வார்ன் பண்ணிட்டு நம்ம சுகா உள்ள போறாரு. பட் இருந்தாலும் சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரியில்லையே! ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நம்ம யாருக்குமே அந்த மாரி தோணுனதில்ல. பட் வேவுஷானுக்கும், ஜுன்க்யோவுக்கு மட்டும் எதனால அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி மனச போட்டு உறுத்திட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் வேற வழி இல்ல. நம்ம ஆரமும் ஜின்னையும் இங்க வர வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. 4 பேரா குரூப்பா பிரியிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்றதுக்கு. 4 பேர் சமைக்க, 4 பேர் தண்ணி எடுத்துட்டு வர, 4 பேர் விறகு எடுத்துட்டு வர, இந்த மாதிரி 4 பேரா பிரிக்கிறாங்களா. இதுல நம்ம டேகுக், யூன்மின் இவங்க 4 பேரும் சமைக்கிறதுக்கான வேலைய பார்க்கலான்ட்டு உட்கார்றாங்க. நம்ம ஃபிலிக்ஸ், ஹயுன்ஜின், சூபின், யோன்ஜான் இவங்க 4 பேரும் விறகு எடுத்துட்டு வரலான்ட்டு போறாங்க. லீ, லின்யி, அப்புறம் வேவுஷான், லான்சான் இவங்க 4 பேரும் தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. அப்ப ஹருட்டோ அண்ட் ஜுன்கியூ சொல்றாங்க, "நாங்க ஃபிஷ் அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரோம்" அப்படின்றாங்க.
அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நானும் உங்கள் கூட வரேன், எனக்கும் இந்த மாதிரி பழம்லாம் எடுத்துகிட்டு வர பிடிக்கும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பிரைட்டு வின்னுமே நானும் சமைக்கிறதுக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரா. அப்போ பிரைட் வந்து அப்போ நானும் ஒயன் கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவங்க கூட வராரு. தென் ஃபைனலாக எல்லாமே இருக்காங்களா. இப்போ இந்த டைம் தண்ணி எடுக்க போனாங்கல்ல லின்னி டீம், அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ லின்னி வந்து நம்ம சுகா கிட்ட கொடுத்துட்ருக்காங்களா. அப்போ லின்னி கேட்குறாரு, வீக்கிட்ட தான் இந்த பவர் இருக்குல்ல, தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னால, ஏன் எங்களை போய் அலைய விட்றீங்க அப்படின்னு கேட்குறாரா. அதுக்கு சுகா சொல்கிறாங்க, நம்மளோட வேலையை நம்மளா பார்த்துக்கணும், எப்பொழுதுமே பவரை மட்டும் வச்சு எதுவும் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்றாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எதில் கேட்குறீங்க, நேற்று நடந்துச்சு அந்த விஷயத்துக்கு தான் அப்படின்றாங்க. நைட்டு நடந்ததா, அதுவா, ஆமாம் அதே தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம யாருக்குமே இந்த மாதிரி தோணுனது கிடையாது. இப்போ பாரு, ஜுன்கியூ வேவுஷான் இவங்க 2 பேர்த்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அவனுங்க 2 பேர்த்துக்குமே அந்த எனிமீஸ் நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அங்கே போகணுன்னு தோணுது. இது சரிப்படுற மாதிரி எனக்கு தெரில. நம்ம நாம்ஜின் 2 பேர்த்தையும் கூப்பிட்டே ஆகணும், அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றாங்களா. ஆமாம் அதுவும் உண்மைதான், அவங்க 2 பேர்த்துக்கு தான் எல்லாமே தெரியும். ஸோ அவங்கள தான் கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லின்னியும் சொல்கிறாரு. எப்படி நம்ம கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்களா. என்னது, நாம்ஜின் 2 பேர்த்தையும் கூப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லீ ஓடி வராரா. ஆமாம் அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்றாங்க. சரி அப்போ நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு லீ சொல்கிறாரு. இல்லை நம்ம இங்கேருந்து ஒருத்தர் போனாலுமே ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் நீ போனேன்னா எங்கள் எல்லாத்துக்குமே ஃபீலிங்காக இருக்கும், நான் போனேனாலும் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். நமக்கு இருக்கவே இருக்குது நம்மளோட ஈகிள், நான் அவனை அமுச்சு விடுறேன், அவன் போயிட்டு நியூஸை சொல்லிடுவான் அப்படின்றாங்களா. இந்த டைம் நம்ம ஜேகே எழுத ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை, நீங்கள் கண்டிப்பாக இல்லைனா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் நடந்த எல்லாத்தையுமே எழுதுறாரு. தென் லின்னி அவரோட கழுகில் அந்த காலில் கட்டி விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ஈகிளுமே போகுது. இங்கே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்களா. அப்போது நீங்கள் ஜுன்கியூ, ஹருட்டோ அண்ட் பிரைட்டு நீங்கள் 4 பேரும் போயிருப்பீங்கள்ல ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு மரத்துக்கிட்ட ஏதோ இருக்க மாதிரி தோணுது. ஜுன்கியூ இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. என்னாச்சு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரேன், இங்கே உனக்கு ஏதோ இருக்க மாதிரி தெரில அப்படின்றாங்க. என்ன இருக்குது நவுறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. அந்த இடத்துல ஏதோ ஒரு குட்டி பறவை இருக்குது, அதுக்கு அடிபட்டிருக்கு. நகரு, நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு ஜுன்கியூ தூக்குறாரு. இதை நம்ம கண்டிப்பாக பிரைட் கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்களா. பிரைட் இங்கே வான்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. பிரைட் வேகமாக ஓடி வராரு. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த பறவைக்கு அடிபட்டிருக்கு, இதை ஹீல் பண்ண அப்படின்றாங்க. ஆனால் இந்த பறவையோட ஆயுள் காலம் முடிய போதே, இதுக்கப்புறமா அதை ஹீல் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இல்லை ப்ளீஸ், கண்டிப்பாக உன்னால் முடியும், தயவு செஞ்சு அதை ஹீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியூ நீங்கள் 2 பேருமே கெஞ்சி கேட்குறீங்களா. ஸோ உங்களுக்காக பண்ணலான்ட்டு போகும்போது ஹருட்டோ சொல்கிறாரு, இல்லை நம்ம என்றைக்குமே விதியை மாற்றக்கூடாது, அந்த பறவைக்கு உயிர் போகுது, அது பார்த்தாலே தெரியுது, இதுக்கப்புறமே அதை பண்ணாலும் கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான் உயிரோடு இருக்கும், நம்ம இதுக்கப்புறம் பண்ணோன்னா அது எப்படியே செத்து தான் போகும், நீ பண்ணாத பிரைட் அப்படின்றாங்களா. இல்லை நாங்கள் கண்டிப்பாக பண்ணணும், ப்ளீஸ் எங்களுக்காக காப்பாற்று பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜுன்கியும் சொல்கிறீங்க. ஸோ பிரைட்டுமே ஹெல்ப் பண்ணுறாரு, அவரோட ஹீலிங் பவரை அதில் வைக்கிறாரா. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. அப்போது அந்த பறவை என்ன பண்ணுது, அப்படியே அதோட உண்மையான உருவத்துக்கு வருது. இந்த இடத்துல ஜுன்கியூவை நேருக்கு நேராக பார்க்குது, அதுவும் அவரோட கண்ணை. அப்படியே நம்ம ஜுன்கியூ மெய் மறந்துடுறாரு. இந்த இடத்துல அந்த இது எல்லை இருக்கும்ல, ஸோ அந்த பறவை போக போக இவருமே அந்த எல்லைக்குள்ளே போகிறாரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் போகாதான்னு பிடிச்சி ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்குதோ அதே ஆப்போசிட்டில் நம்ம வேவுஷான் டீம் இருக்குல்ல, அவங்க போனாங்கல்ல அந்த இடத்துல விறகெடுக்க. ஸோ அவங்களுக்குமே இதே மாதிரி ஆகுது. இந்த இடத்துல பறவை இருக்குது, அதே மாதிரி அதுக்கு அடிபட்டிருக்கு, பட் இவங்களால ஹீல் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம வேவுஷான் தான் கையில் எடுத்து வச்சுருக்காரு. அப்போது நம்ம ஃபிலிக்ஸ்க்கு ஏதோ டவுட்டு வருது, இந்த இடத்துல இப்படி ஒரு பறவையா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, அதை அங்கேயே விட்டுட்டு வந்துரு அப்படின்றாங்க. இல்லை இந்த பறவைக்கு ரொம்ப குளிருது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்ம பிரைட் கிட்ட கொடுத்து இதை சரி பண்ண சொல்லலாம் அப்படின்றாங்க. இல்லை வேணாம் விடுவே விஷான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றாங்களா. இவங்க விறகு எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வேவுஷான் அவரோட கட்டுப்பாட்டை மீறி அந்த இலை இருக்குல்ல அங்கே போகிறாரு. இவங்க யாருக்குமே தெரியல. அப்போ நம்ம லான்சான் இருக்கார்ல, அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. எங்கே போனா வேவுஷான் அப்படி சொல்லிட்டு கத்துறாங்களா. தூரமாக பார்க்குறாங்க. வேவுஷான் கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே போயிடுறாரு. அப்படியே அந்த இடமும் இப்போ மூடிடுது. இவங்களால அங்கே போக முடியல, திருப்பி போய் காப்பாற்றவும் முடியல. நான் 3 பேரும் கத்திக்கிட்டே வேகமாக வராங்களா. இந்த இடத்துல நம்ம ஜுன்கியுமே போயிடுறாரு. இவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஸோ இவங்க எல்லாருமே வேகமாக ஓடி வந்து சுகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு படபடன்னு சொல்கிறாங்களா. இருங்க, நில்லுங்க, பொறுமையாக சொல்லுங்கள், என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே போனோம்ல, அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறாங்களா. இரு, நீ இப்போ ஒருத்தர் சொல்லுங்க, ஃபிலிக்ஸ் நீ சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நாங்கள் போனோம், அந்த இடத்துல ஒரு பறவை இருந்துச்சு. அந்த பறவையே வேவுஷான் தூக்குனா குளிருதுன்னு சொல்லி எனக்கு அது சரியாக படலை. நான் விட சொன்னேன். நான் பரவாயில்ல, நான் பிரைட் கிட்ட கொண்டு வந்து ஹீல் பண்ணிப்பான் அப்படின்னு சொன்னான். ஆனால் கடைசியில் அந்த பறவை அவனை ஏதோ பண்ணிடுச்சா இல்லை என்ன, அந்த பறவை பண்ணுச்சா என்னன்னு தெரில. அவன் நாங்கள் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அந்த இடத்துல போயிட்டான் அப்படின்றாங்க. ஆர்மிஸ் இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் ஃபைனல் பார்ட். ஸோ நம்ம 12 கேக் சீசன் 2 ஓட ஃபைனல் பார்ட் நாளையோட முடியுது. ஸோ இதை தான் நான் கடைசியில் உங்களை கேட்க சொன்னேன். இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.